அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்க்கு சொந்தமான ஹோட்டல் முன்பு டெஸ்லாவோட சைபர் ட்ரக் வெடித்து சிதறியதால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது பயங்கரவாத தாக்குதலா அப்படின்ற கோணத்திலையும் விசாரணை நடைபெற்று வருது. அமெரிக்காவின் நொவாடாவில் உள்ள லாஸ் வேகாஸ் நகர்ல டொனால்ட் ட்ரம்ப் இன்டர்நேஷனல் ஹோட்டல் முன்பு டெஸ்லாவோட சைபர் ட்ரக் வெடித்து சிதறி இருக்கு. இதுல தீயில் கருகி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாரு. மேலும் ஏராளமானோர் காயமடைஞ்சிருக்காங்க. ஹோட்டல் வாயில நிறுத்தப்பட்டிருந்த டெஸ்லாவோட சைபர் ட்ரக் திடீரென வெடித்து சிதறியதற்கான காரணம் குறித்து பல்வேறு கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருது. இது பயங்கரவாத தாக்குதலாக இருக்கலாம்னு டெஸ்லா நிறுவனத்தோட CEO எலான் மஸ்க் சந்தேகப்படுறாரு. இது குறித்து டெஸ்லாவோட உயரதிகாரிகள் குழு தீவிர விசாரணை நடத்தி வருது. இது குறித்து கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய எலான் மஸ்க், இந்த மோசமான முட்டாள்கள் பயங்கரவாத தாக்குதலுக்கு தவறான வாகனத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த ஸ்ட்ரைபர் ட்ரக்குக்குள்ள எக்ஸ்ப்ளோஷனை வச்சு வெடிக்கை செஞ்சுருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் கண்ணாடி கூட உடையலை. அந்த அளவுக்கு தான் இவங்களோட அறிவு இருந்திருக்கு அப்படின்னு எலான் மஸ்க் பதிவிட்டிருக்காரு. இது ஒரு புறம் இருக்க, அமெரிக்காவோட மத்திய நியூ ஆர்லஸில் உள்ள ஃபோர்பன் தெரு மற்றும் ஐவர்லி சந்திப்பில் அதிவேகமாக வந்த ட்ரக் கூட்டத்தில் புகுந்ததில் 15 பேர் பலியானாங்க, 30 பேர் காயமடைஞ்சாங்க. இது பயங்கரவாத தாக்குதல்னு விசாரணையில் நடைபெற்றிருக்கு. இதற்கு வன்முறையை பொறுக்க மாட்டோம், நம் நாட்டில் குற்ற விகிதம் இதுவரை யாரும் கண்டிராத அளவில் இருக்குன்னு அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. அதிபர் தேர்தல் நடக்கும் முன்பே பரப்புரையின் போதே ட்ரம்பை கொள்வதற்கு பல்வேறு சதி திட்டங்கள் தீட்டப்பட்டது. பென்சில்வேனியாவில் நடந்த பரப்புரையின் போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பினார். அதே போல் புளோரிடாவில் உள்ள அவரோட பீச் ஹவுஸில் அவர் கோல்ஃப் விளையாடிட்டு இருக்கும்போதும் அங்கே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்றது. அதிலிருந்தும் அவர் உயிர் தப்பினார். இப்படிப்பட்ட சூழலில் அவர் அதிபராக பதவியேற்க இன்னும் சில நாட்களில் இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு சொந்தமான ஹோட்டல் வாயில ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட பிற பகுதிகளிலும் ஒரு டெரர் அட்டாக் நடந்திருக்கிறதுன்றது அமெரிக்காவில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு.